சரி, முதல்ல வேலைவாய்ப்பு நிலைமை அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. இப்போ மார்கன் ஸ்டான்லி மாதிரி பெரிய நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற வளர்ச்சி வேகம் பத்தாதுங்கறாங்க. ம். கிட்டத்தட்ட 2 மடங்கு வேகமா பொருளாதாரம் வளரணும்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, வேலை தேடுறவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல? ஆமா, அந்த தேவை அதிகமா இருக்கு. ஆமா. அதாவது இப்போ ஒரு 6% வளர்ச்சி இருக்கு. அது பத்தாது. ஒரு 7.5% இருந்தாதான் வேலையின்மை அதிகமாகாம பாத்துக்க முடியும். ஒருவேளை நிறைய பேர் வேலைக்கு வராங்கன்னா 9% கூட தேவைப்படலாம். ஓ. ஏன் தகுதிக்கு குறைவான வேலையில இருக்கிற நிலைய மாத்தணும்னா 12% வரைக்கும் தேவைப்படலாம்னு கூட சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய இலக்கு மாதிரி தெரியல. நிச்சயமா, இது ரொம்ப பெரிய இலக்கு தான். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில வேலையின்மை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா. அந்த PLFS டேட்டா படி பார்த்தா கூட பொதுமா வேலையின்மை 5%க்கு கொஞ்சம் மேல இருக்கு. ஆனா 15 to 29 வயசு இளைஞர்கள்ல கிட்டத்தட்ட 15%. 15%ஆ? ஆமா. நகரங்கள்ல இருக்கிற இளம் பெண்கள்ல பாத்தீங்கன்னா 4இல் ஒருத்தருக்கும் மேல 25.7%க்கு வேலை இல்ல. ஐயோ. நம்ம நாட்டுல இளைஞர்கள் அதிகம். சராசரி வயசே 28 தான். இது ஒரு பக்கம் நமக்கு பலம்தான். ஆனா அவங்களுக்கு வேலை கொடுக்கணுமேங்கிற அழுத்தம் பயங்கரமா இருக்கு. கரெக்ட். இங்க நாம இந்த வேலையின்மை அப்படிங்கிறதுக்கும் தகுதிக்கேற்ற வேலையின்மை அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஆமா, அது முக்கியம். இந்தியாவோட கணக்குப்படி வாரத்துக்கு 1 மணி நேரம் வேலை செஞ்சா கூட, அதுவும் சம்பளம் இல்லாத குடும்ப வேலையா இருந்தா கூட, அவங்க வேலையில இருக்கிறதா கணக்கு. ஓ, அப்படியா? ஆனா இதனால உண்மையான பிரச்சனை சில சமயம் வெளியே தெரியாம போயிடுது. நிறைய பேர் வேற வழி இல்லாம விவசாயத்துக்கே திரும்பி போயிருக்காங்க. அதனால விவசாயத்துல வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கை 17 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இப்ப அதிகமா இருக்கு. ஆனா இது பெரும்பாலும் அவங்க படிப்புக்கும் திறமைக்கும் குறைவான வேலையை செய்யறது தான். அதாவது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அது ஒரு மறைமுக வேலையின்மை மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 60 கோடி இந்தியர்கள், நம்ம மக்கள் தொகையில பாதி பேர். பாதி பேரா? ஆமா, ஒரு நாளைக்கு சுமார் 300 ரூபாய்க்கும் கம்மியான வருமானத்துல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. நம்ப முடியல. அப்போ வேலை உருவாக்குறதுங்கிறது வெறும் பொருளாதார விஷயம் மட்டும் இல்ல. சமூகத்துல பதட்டங்கள் வராம இருக்க, எல்லாரையும் உள்ளடக்கி வளர்ச்சி அடைய இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மைதான். ஆசியா முழுக்கவே இளைஞர் வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனை தான். சராசரியா 16%. இது அமெரிக்காவை 10.5% விட அதிகம். சைனா, இந்தியா, இந்தோனேஷியா மாதிரி நாடுகள்ல இது இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கு. இப்போ வேற இந்த செயற்கை நுண்ணறிவு AI வருதுல்ல. ஆமா, AI பத்தி ஒரே பேச்சா இருக்கே. அது இந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சரியா திட்டமிடலைனா AI இப்போ இருக்கிற வேலைகளையும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய சவால் வரப்போகுது.